பொது தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. மாடல் டெஸ்ட் 1 டோட்டலாக 150 கொஸ்டினுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் கா. சச்சிதானந்தன். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இதில் அனைத்துமே சரிதான். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இதில் அனைத்துமே சரிதான். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேவநேய பாவாணரின் சொல்வாய்ப்பு கட்டுரை. தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவாணரின் சொல்வாய்ப்பு கட்டுரையிலிருந்து. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். கூற்று 1 சரி. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படும். கூற்று 1 சரி. கூற்று 2, போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலையை குறிக்கும். கூற்று 2 சரி. போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலையை குறிக்கும். கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது? வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியமும். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியமும். முல்லை நிலத்தின் உரிபொருள்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா? நற்றிணை. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடமுண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடமுண்டு. இதில் எது முறையான தொடர்னு கேட்டிருக்காங்க. சி த ஆன்சர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரியானது. கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல். ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் எதை மதிப்பிடுவார்கள்? பண்பாடு, அறிவு. ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் எதை மதிப்பிடுவார்கள்னா பண்பாடு, அறிவு. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாலகாண்டம். திருவிளையாடற் புராணத்தின் காண்டங்களில் பொருந்தாது எதுனா பாலகாண்டம். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மற்றும் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர்? மன்னன், இறைவன். இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன். முத்துசாமி பெற்ற விருதுகள்?
இந்திய அரசின் தாமரை திரு விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. இல்லை ரெண்டுமே சரிதான். ஆன்சர் வந்து டி, ஏவும் பியும் சரி. நான் முத்துசாமி பெற்ற விருதுகள் வந்து இந்திய அரசின் தாமரை திரு விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. கம்பரின் சிறப்பு பெயர். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். இதில் அனைத்துமே சரிதான். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். இதில் அனைத்துமே சரிதான். சா கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. இத்தொடருக்கான வினா வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. தொடருக்கான வினா வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னை தொன்றொன்றாக செய்வான் வினை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. தமிழ் வீடு தூது குறிப்பிடும் 3 இனங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேன்மை. தமிழ் வீடு தூது குறிப்பிடும் 3 இனங்களில் தவறானது எதுனா மேன்மை. 3 இனங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா துறை, தாலிசை, விருத்தம். இதில் தவறானது வந்து மேன்மை. தமிழ் வீடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா. பிற வினைகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது. பிற வினைகளில் பொருந்தாது எதுனா பந்து உருண்டது. அப்துல் நேற்று வந்தான், இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான், இது எவ்வகை தொடர்னா தன்வினை தொடர். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யாருன்னா ஆண்டாள். கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா கிளிக்கூண்டு. கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் தவறானது எதுனா கிளிக்கூண்டு. சோழ நாட்டில் காணப்படும் மரங்களில் சரியானது தென்னை மரம், நரந்தம் மரம், பச்சிலை மரம். இதில் அனைத்துமே சரிதான். சோழ நாட்டில் காணப்படும் மரங்களில் சரியானது எதுனா தென்னை மரம், நரந்தம் மரம், பச்சிலை மரம். இதில் அனைத்துமே சரிதான். சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள். தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். இதில் அனைத்துமே சரிதான். சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் வந்து தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். அனைத்துமே சரிதான். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுனா மணிமேகலை. உலகம் இனம் மொழி கடந்த நூல் திருக்குறள். தொல்காப்பியத்தில் எழுத்து சொல்லதிகாரம் எதை விளக்குகிறது? மொழி இலக்கணத்தை. கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, 3ஆம் 6ஆம் வேற்றுமையின் வரிகளில் வல்லினம் மிகாது, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது. இதுதான் தவறானது.
ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும்னு வரணும், இல்லை மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதான் தவறு. சங்ககால பெண் புலவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாதவி. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்னா மூவலூர் ராமாமிர்தம். சாரதா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1929. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எங்கு உள்ளது? கன்னிமாரா நூலகம், சென்னை. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம், சென்னை. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகம் என்றவர். கதே. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகம் என்றவர் யார்னா கதே. கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் மலாலா. உலகத்து பொருட்களை எத்தனை திணைகளாகவும் எத்தனை பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபாகும். 2 திணைகளாக 5 பால்களாக. உலகத்து பொருள்களை எத்தனை திணைகளாகவும் எத்தனை பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபாகும்னு கேட்டிருக்காங்க. 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும். ஆன்சர் பி. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எதுனா அரச்சலூர் கல்வெட்டு. இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வாணிதாசன். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் குண்டலகேசி. கூற்று 1 தவறு. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி வரும். இதில் குண்டலகேசின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2, குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும். கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி. இதான் ஆன்சர். கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் யார்னா குமரகுருபரர். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் திருவிகா. தயிருக்கு பால் வாங்கினான் என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான் என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்னா அதுவாதல். கலித்தொகையில் நெய்தர் களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கருங்குவலை, பண்பு தொகை, வாளை கன்றை ஈன்றது, முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். அகநானூரின் வேறு பெயர் நெடுந்தொகை. அகநானூரின்
வேறு பெயர் வந்து நெடுந்தொகை. உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. படச்சொல் வகையில் தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து இலக்குமி, விடம். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் என்னும் சொல் எந்த நூலை குறிக்கும்? நாலடியார். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்னா பவணந்தி முனிவர். பரபிரம்ம விளக்கம் என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர். பரபிரம்ம விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்னா காலமேக புலவர். ஓவிய கூடத்தின் வேறு பெயர் எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதில் அனைத்துமே சரிதான். ஓவிய கூடத்தின் வேறு பெயர் வந்து எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதில் அனைத்துமே சரிதான். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா காயிதே மில்லத். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாள் என்பதன் பொருள் வந்து நாக்கு. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான். பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா குஜராத், ராஜஸ்தான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்னா முடியரசன். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பட்டினப்பாலை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்பனா 1780. அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கொன்றை சூடு. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். வீரை தலப்புராணம் என்ற நூலை இயற்றியவர் அண்ணாமலையார். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நன்று நன்று. அடுக்கு தொடர். அடுத்தது இலக்கண குறிப்பு அம்ம.
அசைநிலை, எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல், வம்சமணி தீபிகை. அடுத்தது இலக்கண குறிப்பு. கொடுங்கோல், பண்புத்தொகை. நற்றாய் என்பதன் பொருள் பெற்ற தாய். நற்றாய் என்பதன் பொருள் பெற்ற தாய். நட்பு கோட்படலம் கம்பராமாயணத்தின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? கிட்கிந்தா காண்டத்தில். நட்பு கோட்படலம் கம்பராமாயணத்தின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா கிட்கிந்தா காண்டத்தில். இதோட பொது தமிழ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான 75 கொஸ்டின். தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தவர்? குயிலி. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை தங்களோடு இணைக்க முயன்றார்? சிவகிரி பாளையக்காரரை. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை தங்களோடு இணைக்க முயன்றார்னா சிவகிரி பாளையக்காரர். மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? திருப்பத்தூர் கோட்டை. வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806. வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எப்பனா 1806. மருது சகோதரர்களின் களம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்திய புரட்சி. ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் 1828 ஆண்டு எதை நிறுவினார்? பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் 1828 ஆண்டு எதை நிறுவினார்னா பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய பின் அவர் விட்டு சென்ற பணிகளை செய்ய தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் இயற்கையை எய்திய பின் அவர் விட்டு சென்ற பணிகளை செய்ய தொடங்கியவர் யார்னா தேவேந்திரநாத் தாகூர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மாராம் பாண்டுரங். விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1804. 1884 வரும் ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. விதவை மறுமண சங்கம் 1861. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் யார்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. ஆரிய சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? சுவாமி தயானந்த சரஸ்வதியால். ஆரிய சமாஜம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? சுவாமி தயானந்த சரஸ்வதி. எதிர் மதமாற்றம் என்று குறிக்கோளை உடையது ஆரிய சமாஜம். எதிர் மதமாற்றம் என்று குறிக்கோளை உடையது எதுனா ஆரிய சமாஜம். அன்னி பெசன்ட் தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் எதை பரப்பினார்? பிரம்மஞான கருத்துக்களை. அன்னி பெசன்ட் தன்னுடைய
நியூ இந்தியா, காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் எதை பரப்பினார்னு கேட்டிருக்காங்க. பிரம்மஞான கருத்துக்களை. அரசியல் களத்தில் தியோபந்த் பள்ளி எந்த ஆண்டில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதை வரவேற்றது? 1885. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் ராமலிங்க சுவாமிகள். சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் அயோத்திதாசர். ஆங்கிலேயர் இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீருடை அணிந்த விவசாயிகள். வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் டல்ஹௌசி பிரபு. வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு 1859. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு எப்பனா 1859. தக்காணத்தில் வேளாண்மை பாதித்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிக அளவிலான வரி விதிப்பு. சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க உதவிய இயக்கம் சுதேசி இயக்கம். முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைத்த 3 மாகாணங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பம்பாய், மதராஸ், கல்கத்தா. முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைத்த 3 மாகாணங்கள் எவைனா பம்பாய், மதராஸ், கல்கத்தா. வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1905 அக்டோபர் 16. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? சிறிய இமயமலை. கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி, யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாறுகள் எந்த ஆற்றுடன் இணைகிறது? கங்கை ஆற்றுடன். இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் நீளமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நர்மதை. ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் எங்கு காணப்படுகிறது? அயன மண்டல பசுமை மாறா காடுகளில். ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் எங்கு காணப்படுகிறதுனா அயன மண்டல பசுமை மாறா காடுகளில். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1973. கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1902. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? 1919. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டதுன்னா 1919. இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது? ஹைதராபாத்.
மின்சார கம்பிகள், மின்சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் பொருள். தாமிரம். மின்சார கம்பிகள், மின்சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தாமிரம். தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது. பெட்ரோலியம். தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம். எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்வது. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? டார்ஜிலிங்கில். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டதுன்னா டார்ஜிலிங்கில். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1897. உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கு உள்ளது? கன்னியாகுமரி மாவட்டம், முப்பந்தல், பெருங்குடி பகுதி. உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கு உள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம், முப்பந்தல், பெருங்குடி பகுதி. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எந்த பொருளின் உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? இரும்பு எஃகு. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த பெயரில் தொடங்கப்பட்டது? பிரீமியர் வாகன நிறுவனம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த பெயரில் தொடங்கப்பட்டதுன்னா பிரீமியர் வாகன நிறுவனம். தங்க நாற்கர சாலை திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1999. தங்க நாற்கரை சாலை திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1999. சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 8.3 நிமிடங்கள். வில்லியம் ஹெர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு 1781. வில்லியம் ஹெர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு எப்பனா 1781. சந்திராயன் 1 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி. திபெத் பீடபூமி. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. புவியின் 3வது பெரிய பெருங்கடல். இந்திய பெருங்கடல். வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர் சந்தி. பாக் நீர் சந்தி. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர் சந்தி எதுனா பாக் நீர் சந்தி. உலகிலேயே நீண்ட இரும்பு பாதை வழித்தடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ் சைபீரியன் இரும்பு பாதை. உலகிலேயே நீண்ட இரும்பு பாதை வழித்தடம் எதுனா டிரான்ஸ் சைபீரியன் இரும்பு பாதை. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? நேரு. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? உச்சநீதிமன்றம். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்னா சட்டப்பிரிவு 32. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்? அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை. இந்திய அரசியலமைப்பின்
புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்னா, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை. குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கலாம்? பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 360 வரும். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. மத்திய அரசின் 3 அங்கங்களின் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இவற்றுள் எது ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலம்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா. தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1986. தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1986. உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டன? 1862. உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1862. இந்திய தேர்தல் நடத்தை விதிகளில் நோட்டாவின் விதி எண் 49(0). மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர் எதிர்க்கட்சி தலைவர். மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர் யாருன்னா எதிர்க்கட்சி தலைவர். மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் எது பெரும் பங்கு வகிக்கிறது? உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. அதிபர் ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை. அதிபர் ஆட்சி நடைமுறையில் உள்ள நாடுகள் எவைனா அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. வங்காள மொழியில் உள்ள தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. வங்காள மொழியில் உள்ள தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950. வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கின் நுண்ணுயிரி எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது? 2012. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவதை அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது? 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு.
மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லி. அனல் மின் நிலையம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் எந்த பொருளை அதிக அளவில் வெளிப்படுத்துகிறது? கார்பன் டை ஆக்சைடை. காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1972. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? சைமன் குஸ்னட்டால். ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சைமன் குஸ்னட்டால். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஜெனீவா.